ஒரு பழைய காலத்தில் ஒரு ஞானம் நிறைந்த துறவி வாழ்ந்து வந்தார். ஒரு சிறிய குகையில் அமைதியாக தியானித்து உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்து வாழ்ந்தார். ஒரு மாலை அவர் தனது குகையின் வாசலில் அமர்ந்திருந்தபோது ஒரு காகத்தின் தொண்டையில் இருந்து ஒரு சிறிய எலி கீழே விழுந்தது. அந்த எலி காயமடைந்திருந்தது. பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. துறவி மிகுந்த கருணையுடன் அந்த எலியை எடுத்துக்கொண்டு உள்ளே கொண்டு வந்து சிறிது தானியங்களை அளித்தார். அன்றிலிருந்து அந்த எலி குகையில் துறவியுடன் வாழத் தொடங்கியது. காலப்போக்கில் அந்த எலி நன்றாக குணமடைந்து பலமானதாகவும் ஆனது. ஒரு நாள் காட்டிலிருந்து வந்த ஒரு பூனை அந்த எலியை பார்த்து அதைத் தொடரத் தொடங்கியது. பயந்த எலி துறவியின் மடியில் ஒளிந்து கொண்டு, என்னை காப்பாற்றுங்கள் என்று பயத்தில் கதறியது. துறவி பூனையை விரட்டினார். ஆனால் எலியின் கண்களில் இருந்த பயத்தை பார்த்து அவர் இரக்கமடைந்தார். பூனை மீண்டும் வந்து இதைத் தாக்கும் என்று எண்ணினார். அதனால் துறவி தனது ஆன்மீக சக்திகளை பயன்படுத்தி அந்த எலியை ஒரு பூனையாக மாற்றிவிட்டார். அது இனி வேறு பூனையைப் பற்றி பயமில்லாமல் துணிவாக வாழலாம் என்பதற்காக. பூனையாக மாறிய எலி இனி காட்டில் பயமின்றி அலைந்தது. அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சில நாட்கள் நன்றாகவே போனது. ஆனால் ஒரு நாள் காட்டில் ஒரு காட்டு நாய் அந்த பூனையைப் பார்த்து துரத்தத் தொடங்கியது. மீண்டும் பயந்த பூனை துறவியிடம் ஓடிக் குகைக்குள் ஒளிந்து கொண்டு காப்பாற்றச் சொல்லியது. துறவி மீண்டும் கருணையுடன் அந்த பூனையை ஒரு நாயாக மாற்றினார். நாயாக மாறிய எலி மீண்டும் காட்டில் பயமின்றி சுற்றித் திரிந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு புலி அந்த நாயை பார்த்து துரத்தியது. பயந்த நாய் துறவியின் அருகே வந்து காத்துக்கொள்ள கேட்டது. துறவி மீண்டும் அதனை புலியாக மாற்றினார்.